திரைப்பட இயக்குனர் திரு தென்னவன். இப்போ தமிழ் சினிமாவில் திரு விஜயகாந்த் அவர்கள் செய்திருக்கும் பங்களிப்புகள் அப்படின்னா எதையெல்லாம் சொல்ல முடியும், எதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி தோன்றி மறைஞ்சு இன்றைக்கி ஒரு வானுலகம் சென்று போன கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய முதல்ல என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் ஒரு ஜனனம் கவனிக்கப்படாமல் இருக்கலாம், அவனுடைய மரணம் கவனிக்கப்படணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு இலக்கணமாக வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பொதுவாக இப்போ கேப்டனாக இருக்கவர் ஒரு டயத்தில் புரட்சி கலைஞராக இருந்தார். அவர் புரட்சி கலைஞராக இருக்கையிலையும் அவர் படங்களில் நான் ஒரு இணை இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் கேப்டனாக வந்ததுக்கப்புறம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த ஒரு சமயத்துலையுமே அவர் ஒரு நடிகராகவே நான் பார்க்கல, ஒரு சிறந்த மனிதனை தான் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, நம்ம ஒரு ஆரம்ப காலத்தில் நாங்கள் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா, உழவன் மகன் ஒரு படம் அந்த டயத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு வராத ஒரு சினிமா உலகம். அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி கூட புகழ்பெற்ற ஒரு ரொம்ப அது என்னென்னா, ஒரு பல நூறு கணக்கான வண்டி ரேக்கில் வண்டிகள்லாம் வச்சுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சீலிங் ட்ராலின்னு அப்போ போட்டாங்க. அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஹைட்டில் பிளாட்ஃபார்ம் 2 கிலோமீட்டருக்கு அடிச்சு அது ஃபுல்லாக ட்ராலி போட்டு அப்படி பண்ணாங்க. அதுவும் நூற்றுக்கணக்கான பேர் டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் எல்லாம் குமிஞ்சு ஷூட் பண்ண நேரம். அப்போ ஒரு கலாச்சாரம் என்னென்னா, மினரல் வாட்டர் இப்போ உள்ள மாதிரியே இப்போ கிடையாது. பாண்டிச்சேரி மினரல் வாட்டர்னு வரும், அது 15 ரூபா அந்த பாட்டில் விலை. நான் சொல்கிறது 87 அந்த பீரியடு, 88 அந்த பீரியடில் 15 ரூபா பெரிய அமௌண்ட். அது யாருன்னா, ஹீரோவுக்கும் டைரக்டருக்கு மட்டும் ஒரு பாட்டில் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. முதல் முறையாக தமிழ் சினிமா உலகத்தில் அங்கே பங்கு பெற்ற ஆயிரக்கணக்கான பேருக்கு பாண்டிச்சேரி வாட்டரை நிறைய லோடாக இறக்கி எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்தாரு. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி ஒழுங்கா இல்லை, குடிநீர் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அவர் பொதுவாகவே நான்வெஜ் தான் போடுவாங்க அவங்க யூனிட்டில். வெஜ்ஜுனா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கணும். உணவுன்றத ரொம்ப எக்ஸ்பெஷலி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஒரு புறநானூரில் சொன்ன மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ன ஒரு உணவால் உருவாக்கப்பட்ட ஒரு சதை பண்டம் இது. ஸோ அதை உணவுன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய, ரொம்ப சமமாக பாவிப்பார். அதே போல் சாப்பாடுலாம் போடும் பொழுது என்ன செய்வாருன்னா, யூனிட்டில் எங்கேயாவது ஒரு லைட்மேனு மற்ற டெக்னீஷியன் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே ஒரு டைரக்டர் பக்கத்தில் ஒரு டைரக்டர்கிட்ட பேசுவார் ஒழிய அதிகமான அட்டென்ஷன் கடைநிலை ஊழியர்கள்ட்ட தான் பேசுவார். எப்போவுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு கீழே உள்ள டெக்னீஷியன், லைட்மேன் ஆகட்டும், இல்லை ஒரு செட் அசிஸ்டண்ட்டு, இவங்களுக்கு பக்கத்தில் தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்போது ஒரு சமயம் நாங்கள் சேதுபதி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்போ சரவணன் சார் உள்ளே வந்துட்டாங்க செட்டில். ஏவிஎம் சரவணன் சார். அப்போ நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்தோம், எங்கள் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அது போல் சரவணன் சார் வந்துட்டாருன்னா அவர் அசிஸ்டண்ட் சொன்னார், எப்போ கொஞ்சம் நேரம் இருங்க, முதலாளி வந்துட்டார், பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு. ஸோ என்னென்னா, எப்போவுமே அந்த தயாரிப்பாளர் முதலாளின்னு தான் அவர் சொல்லுவார். ரொம்ப அந்த ஒரு கைண்ட் இருக்கும் அவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, எதையுமே ரொம்ப தைரியமாக செய்வார். அவர் டயலாக் டெலிவரி அவர் மாதிரி பண்ணவே முடியாது, ரொம்ப அவ்வளோ பிரமாதமாக. உங்களுடைய படத்திலே நல்ல புகழ்பெற்ற வசனங்கள் நல்லா அழுத்தமாக பேசியிருப்பார். ஆமாம். இல்லை, இப்போ நீங்கள் படம் இயக்குனீங்களே, அது இதற்கு முன்பா அவர் நடித்த ஒரு படத்தின் கதை தொடர்பாக ஒரு சர்ச்சை வந்தது. அதற்கு பிறகு நீங்க இணைஞ்சீங்க, அது திரு விஜயகாந்த் அவர்களின் பெருந்தன்மைலாம் சில கருத்துக்கள்லாம் வருது இல்ல? அது உண்மை. அது ஒரு அந்த இஷ்யூ பேச வேணாம் இல்லை, நான் அதனாலதான் அதை மறைமுகமாக குறிப்பிட்டேன். ஓகே. அது என்னன்னா, அதுக்கப்புறம் அவர் ஒரு செட்டில்மெண்ட் வந்தாங்க. சரி, நந்து எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம், நீ ஏன் எனக்கு வரல அப்படின்னா, ரொம்ப நாள் அவர் பழக்கம் எனக்கு. அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டோம். சரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் கதை சொல்கிறேன், இந்த கதை பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு படம் கொடுங்கன்னு. சரி, பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஒரு நாள் சொக்கத்தங்கம் ஷூட்டிங் படப்பிடிப்பு இதில் நடந்துச்சு, பொள்ளாச்சியில். நான் சொக்கத்தங்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பொள்ளாச்சி போயிருந்தேன். கேப்டன் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னோடனே, என்ன தெரியும் இவ்வளவு தூரம் இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இல்லை, கதை சொல்லலான்னு வந்தேன். இல்லை, இங்கே என்னத்தப்பா கதை கேட்டோம், நீ சென்னை போ, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் ஒரு சராசரி நடிகர் இப்படி தான் செய்வாங்க, பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, ஒரு கேட்க மாட்டாருன்னு வேறு ரூட்டு பிடிச்சி வேறு நடிகர்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு 10 நாள் இருக்கும், வாசு சார்
படம் ஒன்று வாய்மை வெல்லம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போகும்பொழுது கரெக்டாக லக்ஷ்மண் சுருதி சிக்னல் தாண்டி போயில ஃபோன் அடிச்சது எடுத்தால் கேப்டனே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நந்து நான் தான் கேப்டன் பேசுகிறேன், நீ இன்னைக்கு ஃப்ரீயாக வந்து கதை சொல்கிறியா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, இது இப்படி ஒரு மனிதர் அப்படின்ட்டு. அப்புறம் போனால் நைட்டு கதை கேட்டாங்க. 9 மணி இருக்கும், நிறைய பேர் உட்காந்து கதை கேட்டு நான் வந்து ஒரு 11:30க்கு வெளியில் வந்துட்டேன். வந்தோடனே நைட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 மணி வரையிலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த கதையை பண்ணலான்னு முடிவு பண்ணி அடுத்த நாளே என்னை கூப்பிட்டு படம் கமிட் பண்ணிட்டாங்க. இந்த படம் இமீடியட்டாக ஷூட்டிங் போகிறோம், நீ வந்து மண்டபத்தில் மேலே 2 ரூம் இருக்குது, நீ போய் எடுத்துரு, உன் அசிஸ்டண்ட் எல்லாம் உன் டீமை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க. நான் உடனே ரூமில் போயிட்டு சரி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுட்டு உட்காந்துட்டோம். உட்காந்தோடனே இப்போ திடீர்னு போனால் உடனே வர சொல்லிட்டாங்க. இப்போ ஒயிட் பேப்பர் பேடு அதெல்லாம் வேணும், இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு உள்ள அந்த நெசசரி. உடனே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு மேனேஜர் வந்தார், ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வந்தார். சார் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்க முதல்ல அதை சொல்லுங்கன்னு கேரியர்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. சார் நான் இன்னும் ஒயிட் பேப்பரே வரலங்க, டிஸ்கஷனை ஆரம்பிக்கலை, என்ன சாப்பிட்ற இல்லை முதல்ல சாப்பாட்டை சொல்லுங்கள். சரி எல்லாத்துக்கும் சரவண பவனில் 5 சாப்பாடு வாங்கிட்டு வாங்கண்ணே. சார் நான்வெஜ் இல்லைன்னா எங்களை கொண்டுருவார் கேப்டனு, உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம ஆளுங்க லிஸ்ட்டை போட்டாங்க. போட்டால் ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு போட்டு ஃபுல் நான்வெஜ் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு தான் மேனேஜர் வந்து ஒயிட் பேப்பர் பேடாக கொண்டு வராங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னடா வந்தோடனே சோத்தை போட்டு பேப்பர் சோறு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட். அவர் என்னமோ அவர் அடிப்படையாகவே அவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு இது இருக்கும். அது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இப்போ என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஒரு விஐபி இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்கிட்ட இருக்கையில் பழகின நாட்களில் ஏதாவது நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது 1-2 கிடைக்கும். ஆனால் இவர்கிட்ட பழகிற ஒவ்வொரு சம்பவமே நெகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக தான் அவருடைய தனித்தன்மையாக இருக்கும். அதான் ஒரு குரல் கூட இருக்கும், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு. நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யத்தான் நீ சம்பாதிக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்னு அந்த குரலுக்கு இலக்கணமா அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய செய்திகள்ல இருந்தும் தெரிய வருது. மற்ற விருந்தினர்களின் கருத்துக்களையும் கேட்கலாம். தொடர்ந்து திரு ஷெல்வி, சினிமா அரசியல் எல்லா பங்களிப்பும் பார்க்கிறோம். இப்ப அரசியல்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஷார்ட் ஸ்பெல்லில் ஒரு மனிதர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசியலே இல்லாத ஒரு காலகட்டம். ஆரம்பித்தோடனே ஒரு மனிதர் வந்து 8%லேருந்து 10%க்கு ரீச் ஆகிறாருன்னா அது எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு அரசியல். அது முதல் முறை எம்எல்ஏவாகவும் ஆயிடுறாரு. அது இல்லாமல் அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே முதல்ல வந்தோடனே அவரை வந்து எந்த அளவுக்கெல்லாம் இவர் இவ்வளோ பெரிய கட்சிக்கு மத்தியில் இவர் என்ன பண்ணுவார். ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாக வந்து இவருடைய ரசிகர் மன்றம் தான் வைத்திருந்தார், வேறு யாரும் நம்பலை. ரசிகர் மன்றம் திடீர்னு அரசியல் கட்சியாக மாறுது. அரசியல் கட்சியில் அந்த ஷார்ட்ஸ் பீரியடில் வந்து மாறுச்சு. அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்ல பழக்கம் அவரோட. அந்த சமயத்தில் அந்த பழக்கத்தில் வந்து தைரியமாக இறங்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, யாருடன் கூட்டணி இல்லை தெய்வத்துடன் கூட்டணின்னு தான் சொல்றாரு. தெய்வத்தோடு மக்களோடும் கூட்டணின்னு சொல்லி தெய்வத்தோட மக்களோட தான் கூட்டணி. அந்த மக்களை எப்பயுமே அவர் சொல்லாத நாள் கிடையாது. மக்களோட கூட்டணின்னா எல்லாருமே சிரித்தாங்க, எல்லாருமே பண்ணாங்க. அதில் என்னன்னா அந்த ஸ்பெல்ல வந்து ஒரு பெரிய லெவலுக்கு அவர் வந்து அடித்து தூக்கி அந்த அரசியலில் வந்து இவ்வளோ பெரிய பெர்சன்டேஜ் எடுத்ததோட மதுரையில் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய கும்பல் வாக்கு வங்கியெல்லாம் அவர் பக்கம் வெல்றது தான் நிறைய பேருக்கு பயந்துட்டான். இதெல்லாம் நடந்த உண்மைகள் தான், நாங்கள் ஒன்றும் மிரகப்படுத்தி எல்லாம் சொல்லலை. ஒரு தனி மனிதர் ஆரம்பிக்கிறாரு. 2005லேருந்து அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டப்புன்னு 2008 வந்து அந்த இடைத்தேர்தல் விஷயத்துலலாம் அது வந்து வேற லெவலுக்கு வருது, பெர்சன்டேஜ் வந்து ஏறுது. அரசியல் விமர்சகர்கள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. அது திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்த உடனே அடுத்தது ஒரு மாற்று சக்தியாக இவர் இருக்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த கூட்டணின்றதுல அதுக்கப்புறமா போறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கட்சியில் விஜயகாந்த் சாருடைய கட்சியில் நான் வந்து இவ்வளோ நாட்கள் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு நெருங்கிய நண்பர் தான். ஆமாம், குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு நண்பர்கள். அதில் வந்து என்னென்னா எப்பயுமே யாராவது போனால் கூட இந்த வா போன்னு பேச தெரியாது. சாருன்னு எல்லாரையும் இல்லை சாருன்னு சொல்லுவார், இல்லைன்னா வாங்க போங்கன்னு தான் பேசுவார். அதுதான் அவருடைய இது. அந்த மரியாதை குறைஞ்சி இது வரைக்கும் அவர் பேசி நாங்களாம் கேட்டதே இல்லை. அதாவது அவங்க இவங்களை ஏதாவது கோபத்தில் ஏதாவது சொன்னால் கூட அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, இவங்ககிட்ட இப்படி பேசலைன்னா சரியாக வராதுன்னு அப்படி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு இது. அது இல்லாமல் அவர் நம்ம பார்க்கணும்னு நம்ம விருப்பப்பட்டு ஃபோன் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களாம் வந்து யோசிச்சு சொல்கிறேன் அதை சொல்கிறேன், அவர் செக்ரட்டரிக்கிட்டே நம்ம பேசினாலும்
உடனே என்ன சொல்வார், நான் கூப்பிட்றேன்னு சொல்லுன்னுவார். சார் இப்போ சொன்ன மாதிரி தான். கூப்பிட்றேன்னு சொல்லிட்டோன்னா நம்ம நினைக்கலாம் இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய அரசியலில் வந்து இப்போ நல்ல லெவலில் இருக்கிறாருன்னு. ஆனால் எங்கே இருந்தாலும் திடீர்னு ஃபோன் வரும், என்ன பார்க்கலாமா, நாளைக்கு நான் இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாமான்ற அளவுக்கு கூப்பிடக்கூடியவர்.